முதல்ல நம்ம எல்லாரும் ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வரதுக்கு முன்னாடி என்ன, யாராவது ஒருத்தர் மூலியமா சுவிசேஷம் கேட்டிருப்போம். ஆவியான கிருபையினால இயேசு கிறிஸ்து ஜீவனோட தேவனாவே அங்க கிரியை செய்து நம்மள இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம குற்றம் குறைகள் பாவங்களை அறிக்கிட்டு விட்டு விடுறோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஒரு பிலிவர்ஸா தான் இருக்கும், விசுவாசிகளா. ஆனா வெறும் கடைசி வரைக்கும் பிலிவர்ஸா இருக்கதான் தேவன் நம்மள அழைக்கல. அவரை ஒரு நம்ம போதகர் எப்படி, நம்ம தேவன் எப்படியோ, நம்ம தகப்பன் எப்படியோ அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்ம மாறணும். அவர் தகப்பன்னா நம்ம பிள்ளை, அவர் டீச்சர்னா we are ஸ்டூடெண்ட் இல்லையா? சோ இந்த இடத்துல நம்ம எப்படி மாறும், அவர் பிள்ளையா மாறி இருக்கோம், அவரை நம்புகிற அவரோட ஜனமா மாறி இருக்கோம். அதே நேரத்துல அவரோட சீஷன் சீஷியா நம்ம மாறுறோம். அப்ப சீஷன் இந்த நாமத்தினால என்ன, நான் ஏசப்போட சீஷி அப்படின்னாக்க என்ன பண்ணுவோம், நம்ம அந்த நாமத்தினால யாராவது ஒரு சிறியவருக்கு ஒரு டம்ளர் தண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் தண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா கூட அதுக்கான பலனை நிச்சயமா நம்ம அடைந்து தீருவோமா. ஏன்னா தேவன் யாருக்கும் எதுக்கும் கடன் பட்டவரே கிடையாது. நம்ம கிட்ட ஒண்ணு வாங்கிக்கிட்டு அதுக்கு கொடுக்காத தெய்வம் கிடையாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன், அவர் அள்ளி அள்ளி கொடுக்கிற தேவன் இல்லையா? அதுக்காக நம்ம வெறும் ஒரு பிளெஸிங்காக மாத்திரம் அவர்கிட்ட வரணும்னு இல்ல, இம்மைக்காக மாத்திரம் இல்ல, மறுமைக்குரிய தேவன் அவர். இம்மைக்கான தேவனும் அவர் தான். நம்மள மறுமைப்படுத்தி என்ன, நம்மள நித்திய ஜீவனுக்கு நேரா கொண்டு போற தேவனும் அவர் தான். சோ சீஷன்ங்கிற பேர்ல ஒருத்தருக்கு நம்ம நம்ம கிட்ட அவ்வளவுதான் இருக்குன்னா நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்றச்சே, அந்த சீசன் நிமித்தம் நம்ம என்ன பண்றோம், ஒரு தண்ணி கொடுக்கறச்சே, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றச்சே, அதுக்கான பலன் நிச்சயமா நம்ம அடைவோம். அதான் சொல்றாரு, அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சோ நம்ம ஏசப்பாவை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறச்சு அனுதினமும் நம்ம சிலுவையை சுமந்து கொள்ளணும். அவரோட சீசன் சீஷியா இருக்கும்னாக்கா அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு அப்படியே நடக்கிறது மாத்திரமல்ல, அவர் எப்படி வாழ்ந்து காமித்தாரோ அப்படி வாழறதுக்கு தான் நம்மள சீஷனும் சீஷியமா அழைத்திருக்காரு. சோ அவர் செய்த நன்மைகளை நம்ம செய்யறதுக்கு அவர்கிட்ட உதவி கேட்கறச்சு, நிச்சயமா ஆண்டவர் நமக்கு